ஹாய் காய்ஸ், நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 55, டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 ஏப்ரல் 2026. இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கு, டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் யூஎஸ் டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா டேரக்ட் ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,32,515. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 2,05,900 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 73,400 கிட்டே இருக்குது. இன்றைக்கி டே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2,000 கிட்டே இருக்குது. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக் எதுன்னு உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல் ஒரு 13,000 கிட்டே இருக்குது. ஏஜிஐ ஒரு 12,476, லாரஸ் லேப் ஒரு 9,000, தென் ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு 6,000 கிட்டே ப்ராஃபிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்கலாமா? நெகட்டிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட் ஒரு 2,496, அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 231 ஏறி இருக்குது. தென் ரிலாக்ஸ் 1,536, அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 9 ரூபா ஏறி இருக்குது. தென் ஐடிசி 1,277, அது ஒரு 235 இன்றைக்கி ஏறி இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸ் ஒரு 783, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹1 கிட்டே ஏறி இருக்குது. இதுதான் என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதை பார்த்து நீங்கள் டேரெக்டாக நான் என்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் எடுத்துங்க. பையிங் ரெக்கமெண்டேஷன் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலமாக இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு மினிமம் 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் பற்றி கொஞ்சம் நாலேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். இதுதான் நான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,79,236 பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணது. இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 2,08,735 இருக்குது. டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,500. ஒன் டே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 449 கிட்டே இருக்குது. இது எல்லாமே நான் எஸ்ஐபி மூலமாக 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அது இங்கே பார்க்க முடியும். 1000 ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 2,08,000 கிட்டே இருக்குது. என்னோடய மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். தென் ஸ்மால் கேப், தென் மிட் கேப்பில் இருக்கும். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் உங்கள் மார்க்கெட் நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் கண்டிப்பாக லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா எடுக்கும்போது நீங்கள் பாசிட்டிவில் இருக்கும்போது உங்கள் இன்னும் இன்வெஸ்ட் பண்ண எனர்ஜியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டே சேஞ்சஸில் எதுவும் ஷோ பண்ணுறேன். டே சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 174, ஆக்சிஸ் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 582, மோதிலால் ஓஸ்வால் பார்த்தீங்கன்னா ஒரு 40, குவான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 0.19. இது எல்லாமே டே சேஞ்சஸ் என்னோடய மியூச்சுவல் ஃபண்டில். இப்போ நெக்ஸ்ட் என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் நான் யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ப்ரொமோஷனும் இல்லை. இப்போ இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்ஸில் $430. இப்போ இதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $589.12 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு $158. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு $2 கிட்ட மைனஸில் இருக்குது. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மோஸ்ட்லி இன்ட்ராடே அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண 37,600. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 55,000 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 17,333 கிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்கோடது. இதுவும் பார்த்திங்கன்னா நான் மந்த்லி 1,000 இல்லை 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஎஸ் ஸ்டாக்கில் நான் பண்ணுறதில்ல. ரீசன் கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஹை ரிஸ்க்கானது. இப்போ இந்த ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ நான் 3மே சேர்த்து உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இந்த 2,05,900 பார்த்திங்கன்னா டேரக்ட் ஸ்டாக்கோட போர்ட்ஃபோலியோவோட வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணது ப்ளஸ் வந்து ரிட்டர்னோட சேர்த்து. இந்த 2,08,700 பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோடது. இது டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டோடது நம்ம ஷோ பண்ணது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கோட தான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஓவரால் 3த்துல இன்வெஸ்ட் பண்ணுறதோட ப்ளஸ் ரிட்டர்னோட சேர்த்து போர்ட்ஃபோலியோ வேல்யூ 4,69,500. இதில் நம்ம ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் பார்த்திங்கன்னா 5 lakhs. இந்த 5 lakhs ரீச் பண்ண பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 30,500 கிட்டே இருக்குது.
அதை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த மைல் ஸ்டோன்ஸ்லாம் உங்களுக்கு வர வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ வேல்யூ அதிகமாகும், நமக்கும் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நம்ம அந்த ஃபினான்ஷியல் சீக்கிரமாக நம்ம அச்சீவ் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காமல் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, see you in the next video. Bye.